அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 அகாடமி இன் தமிழ்நாடு. இது உங்கள் காவல் நேரம். இந்த டைம் பீரியட்ல நம்ம எந்த வீடியோல இருக்கோம்னா டே 2ல இருக்கோம்ல. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று வீடியோல நம்ம என்னப்பா பார்த்திருந்தோம், இந்தியா அதோடைய தேசிய விலங்கு, தேசிய பறவை இதெல்லாம் பார்த்திருந்தோம்ல. இப்ப அதை பத்தி இருக்கிற பேசிக்கான டீடைல்ஸ், இந்தியா அண்ட் தமிழ்நாடு இது ரெண்டுத்தை பத்தியுமே அடிப்படையான தகவல்கள் என்னென்னலாம் நமக்கு கேட்கலாம் அப்படின்னு தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா, பார்த்துடலாமா? ஓகே. இன்னைக்கு டே 2ல இந்த காவல் நேரம் இதை நல்லா யூட்டிலைஸ் பண்றவங்க வரப்போற எக்ஸாம்ல தாராளமா இந்த காவலர் தேர்வை வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை தகவல் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இங்க பார்க்கலாமா? அடிப்படைகள் தகவல்கள் எதை பத்தினா இந்த தமிழ்நாடு. இதோடைய இப்ப தமிழ்நாடு பத்தி ஒரு பேசிக் டீடைல்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம்னா, தலைநகரம்னு நமக்கு தெரியும்லப்பா, சென்னை. சரி, அடுத்தது பார்த்தோன்னா மாவட்டங்கள். இது எத்தனை மாவட்டம் இருக்கும் தமிழ்நாட்டுல? 38 மாவட்டங்கள். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவன் கேட்பாங்க. 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள். மக்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தா 39 பேர் இருப்பாங்க. இது 40 சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அது எதை சேர்த்து பிளஸ், அதாவது 39 + 1 போட்டு பாண்டிச்சேரி அப்படின்னு சேர்த்து படிப்போம் நம்ம. ஆனா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு மட்டும் பார்க்கறதுக்கு 39 தான். நெக்ஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினர் நம்ம தமிழ்நாடு சார்பா எவ்வளோன்னு கேட்டா 18. சரிங்களா? மக்கள் நெருக்கம் அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 555 சக கிலோமீட்டர். இத்தனை கிலோமீட்டர்ல 555 பேர் இருக்காங்க. மக்கள் நெருக்கம் இவ்வளவு இருக்காங்க அப்படின்றாங்க. பாலின விகிதம் பார்த்தா 996 பெண்கள். எத்தனை ஆண்களுக்குன்னா 1000 ஆண்களுக்கு. நெக்ஸ்ட் எழுத்தறிவு விகிதம், ஆண்கள் தனியா கொடுத்துருக்காங்க, பெண்கள் தனியா. ஆண்கள் எவ்வளவு பார்த்தா 86.77, பெண்கள் எவ்வளவு பார்த்தா 73.44. சரியா? நெக்ஸ்ட் அடிப்படை தகவல்கள் இந்தியா பத்தி கொடுத்துருக்காங்க. இந்தியா பத்தி இருக்கிற பேசிக் டீடைல்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதை தெரியாமல எக்ஸாம் போனா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது. அப்ப இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக தான். நம்ம பெயர்னா இந்திய குடியரசு நம்ம தெரிஞ்சிருக்கோம். தலைநகரம் எதுப்பா? புதுடெல்லி. மாநிலங்கள் எத்தனை மாநிலங்கள்? 28 மாநிலங்கள். மத்திய ஆட்சி பகுதி, அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்வாங்க, 8. தேசிய தலைநகர பகுதி எது? ஒன்னே ஒண்ணுதான், புதுடெல்லி, கேபிட்டல். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் எப்ப சுதந்திரம் வாங்கினா 1947 ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் 1950 ஜனவரி 26. இது ஏன் இந்த குடியரசு தினத்தை வந்து இது 26 நம்ம தெரியும், கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவம்பர் 26 அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? அந்த டேல தான் நம்ம என்ன பண்ணோம், குடியரசு தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாட்டின் தலைவர் அப்படின்னா அரசின் தலைவர்னு யாரு கேட்டா குடியரசு தலைவர் தான். நெக்ஸ்ட் அதாவது அடுத்தது பார்த்தோன்னா அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டாங்கன்னா பிரதமர். நாட்டின் தலைவர்னு கேட்டா குடியரசு தலைவர், அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டா பிரதமர். ஓகேவா? லோக்சபால எத்தனை இடங்கள் அப்படின்னு கேட்டா 545. இதை இன்னும் எப்படி கேட்கலாம்னா தற்போதைய லோக்சபா இடங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 543 மட்டும்தான் போடணும். சரிங்களா? ஏன்னா 2 பேர் ஆங்கிலோ இந்தியர்கள் அதாவது நீக்கிட்டாங்க. 2019 ஒரு திருத்த சட்டம் மூலியமா ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கிறத வந்து நீக்கிட்டாங்க. அப்ப தற்போதைய தகவலின் படி அப்படின்னு கேட்டாங்கன்னா லோக்சபாவுடைய இடங்கள் 543. அப்புறம் ராஜ்யசபான்னு பார்த்தா 245. பாலின விகிதம் 914. எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு. இது எல்லாமே டேட்டா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தான். நெக்ஸ்ட் மக்கள் நெருக்கம் பார்த்தீங்கன்னா 382 பேர் சக கிலோமீட்டருக்கு. எழுத்தறிவு விகிதம் கொடுத்துருக்காங்க. டோட்டலா பார்த்தா 74.00 தான் எழுத்தறிவு விகிதமா இருக்கு நம்ம இந்தியாவுக்கு. அதே ஆண்களுக்கு எத்தனைனா 82.1, பெண்களுக்கு எவ்வளவுனா 65.4. கடற்கரை நீளம் கேட்கலாம். நம்ம இந்தியாவுடைய மொத்த கடற்கரை நீளம் எவ்வளவுப்பா? 7516 கிலோமீட்டரா இருக்கு. சரி, இப்ப தமிழ்நாடோட மாநில சின்னங்கள் நேற்று நம்ம பார்த்தோம். இந்தியாவுடைய மாநில சின்னங்கள்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்த்திடலாம்? தமிழ்நாடோட மாநில சின்னங்கள்லாம் பார்த்திடலாம். அரசின் அதிகாரப்பூர்வ முத்திரை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். எல்லா புக்ஸும் நம்ம புக்கை படிக்கும் போது திறக்கும் போதே மேல என்ன இருக்கும்? அந்த கோபுரம் தான், அந்த சீல் தான் இருக்கும். அது எது இருக்கு? இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலோட கோபுரம் தான். மாநில மலர் அப்படின்னு பார்த்தோன்னா செங்காந்தல் அப்படின்னா கார்த்திகை மலர் அப்படின்வாங்க. மாநில மரம் இருக்கும். இது என்னன்னா இந்த பனை மரத்தை சொல்லுது. இந்த பனை மரம் எப்படி ஒரு நல்ல டவுட் சுச்சுவேஷன், அதாவது நல்ல வெயில தாங்குதோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடோ ஒரு நல்ல நிலைத்தன்மை, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தாங்கும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்காக அந்த பனை மரத்தை சூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அது அழிஞ்சி வரக்கூடிய இனத்துல இருந்திருக்கும், அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பனை மரத்தை சூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் மாநில நாட்டியம் அதுல கலை வடிவம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். மாநில விளையாட்டுன்னு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், வீர விளையாட்டு கபடி தான். அடுத்தது சடுகுடு. நெக்ஸ்ட் மாநில பறவை மரகத புறா அப்படின்னா பஞ்சவர்ண புறா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் மாநில விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு.
நீலகிரி வரையாடு ப்ராஜெக்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2021 2027 டார்கெட்டா வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அழிஞ்சு வரக்கூடிய எண்ணத்துலதான் இந்த நீலகிரி வரையாடுன்னு இருக்கு. ஓகேவா? அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த நீலகிரி வரையாடு வந்து நம்ம மாநில விலங்கா சூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநில வண்ணத்து பூச்சி தமிழ் மறவன் அப்படின்னா ஏமன், அதுதான் இந்த வண்ணத்து பூச்சியோட பெயர். மறவன் என்றால் போர் வீரன் என்று பொருள். ஓகேவா? அப்ப மறவன் அப்படின்றதுக்கான மீனிங் கேட்கலாம், போர் வீரன். நெக்ஸ்ட் மாநில பழம் பார்த்தா பலாப்பழம்பா. அடுத்தது மாநில பாடல் நீராறும் கடல் உடுத்த மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர் தொகுத்ததுதான் இது. ஓகேவா? அடுத்தது தமிழக பழங்குடி மக்கள் பார்த்தீங்கன்னா தோடர், கோடர், குறும்பர், பலியர் இதெல்லாமே தமிழகத்துல இருக்கிற பழங்குடியின மக்கள். பெயர் மற்றும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி. நெக்ஸ்ட் மலை வேடன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடைக்கானல். மலை வேடன்னா கொடைக்கானல். மலையாளிகள் அப்படின்னா ஜவ்வாது மலை, ஏற்காடு, கொல்லிமலை இதெல்லாமே மலையாளிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் அரணாடன் அப்படின்னா யார் பாக்குறதுன்னா ஆனைமலையை சேர்ந்தவங்க அரணாடன் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் இருள சமூகம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பரவி இருப்பாங்க. நெக்ஸ்ட் முதுவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருப்பாங்கன்னா கோவை மற்றும் மதுரை, இந்த இடத்துல முதுவர் வந்து காணப்படுகிறார்கள். சரியா? ஓகேப்பா. நம்ம அந்த டே 1ல போட்ட வீடியோ, டே 2ல போட்ட வீடியோ, இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து டைரக்டா நமக்கு 2 கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீரீஸை நல்லா கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. இதை முடியறதுக்குள்ள நம்ம இந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.